வணக்கம். அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி அம்பிராதா செல்வராணி. இன்று வடக்கு கிழக்கு 8 மாவட்டங்களிலும் அடையாள உண்ணவிரதம் ஐந்தாவது நாளாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று சிறுவர் தினத்தை நாங்கள் கருப்பு தினமாக அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம். இன்று உண்மையில் இன்று 17 வருட காலமாக தொடங்கிய எங்களது உறவுகளின் இந்த போராட்டம் இன்று செம்மணியில் தோண்டி எடுக்கப்படும் ஒவ்வொரு எலும்பு கூறுகளும் இன்று கதை கூறிக்கொண்டிருக்கின்றன. எங்களது 8 மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கும் இந்த செம்மணி புதைகுழிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏனென்று சொன்னால் இன்று காணாமல் போன உறவுகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். இன்று அங்கு காணாமல் போன உறவுகளின் எலும்புக்கூடுகள் அங்கு தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த எலும்புக்கூட்டுக்குள் குடும்பமாக குழந்தைகள், தனிநபர்கள், சிறுவர்கள் என பல எலும்புக்கூடுகள் அங்கு தோண்டி எடுக்கப்பட்டு இன்று பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, இன்று அந்த செம்மணி புதைகுழிக்கு வந்திருந்த 59வது கூட்டத்தோடு நடந்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த செம்மணிக்கு வந்திருந்தார் ஐநா செயலாளர். அவர் செம்மணிக்கு வந்து அங்கு எங்களது கண்ணீரையும் கம்பளையும் பார்த்து தானும் பூ போட்டு தானும் கண்ணீர் விட்டு அழுது, ஐயோ இன்று உங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கிறது என்ற மாதிரி நினைத்து விட்டு போய் கொழும்பில் அவர் அங்கும் உள்ள சிங்கள மக்களை பார்த்து அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரே பாதிப்பு என்ற மாதிரி கூறி இன்று அங்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு சென்றிருக்கின்றார். உண்மையில் எங்களது ஒரு இனம் அழிந்த மாதிரி இங்கு எந்த உலகத்திலும் நடக்கவில்லை. இன்று இறுதி யுத்தத்தின் போது 1,47,679 பேரை நாங்கள் இன்று இழந்து நிற்கின்றோம். ஒரு இறுதி யுத்தத்தின் போது வடக்கு கிழக்கில் பிடித்து செல்லப்பட்டவர்கள், கடத்தி செல்லப்பட்டவர்கள், வெள்ளவேன்களில் ஏற்றி செல்லப்பட்டவர்கள், வீடு வீடாக இழுத்து செல்லப்பட்டவர்கள், பாடசாலை மாணவர்களை தவிர அந்த ஒரு இறுதி யுத்தத்தில் 1,47,679 பேர் இழந்து நிற்கின்றோம் என்றால் இன்று இலங்கையில் 2ஆம் இடம் அல்ல, காணாமாக்கப்பட்ட பட்டியலில் இலங்கை 2ஆம் இடம் அல்ல, 1ஆம் இடத்தில் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்று அவ்விடத்தில் கூறி சென்றவர் ஐநா சென்று ஐநா அறிக்கையில் 8000 சொற்களை அங்கு 8000 சொற்கள் உள்ள ஒரு ஆங்கில அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் தமிழர்கள் இப்படி பாதிக்கப்பட்டார்கள் என்று ஒரு வசனம் கூட அந்த அறிக்கையில் இல்லை. அப்படியான ஒரு அறிக்கையை தான் இன்று அவர் வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்ல, அன்றிருந்து இன்று வரை இலங்கை அரசுக்கு 3 ஜனாதிபதி 3 முறை மாறி இப்போ வந்திருக்கின்றார்கள். இப்பயும் அவர்கள் காலக்கேடு கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இன்று எங்களை இழுத்தடித்து இந்த உலக பொறுமுறைகள் தள்ளி இருக்கும் இந்த இலங்கை அரசுக்கு இன்றும் காலக்கேடை கொடுத்து கொண்டிருக்கிறது ஐநா சபை. நாங்கள் இனி ஐநா சபையை நாங்கள் நிராகரிக்கத்தான் வேணும். ஏனென்று சொன்னால் இன்று இந்த பாலஸ்தீனம் இப்போதான் வந்தது. இந்த பாலஸ்தீனத்தின் பக்கம் எத்தனையோ பேர் நீங்கள் இந்த உலக நாடுகள் எல்லாம் கண்ணை விட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சின்ன ஒரு இலங்கை அப்படியே தமிழினமே அழிந்ததே, அதற்கு ஏன் என்று பேசாமல் இருக்கின்றீர்கள். அதை இட்டு நாங்கள் இன்று மனவேதனை அடைகின்றோம். என்று ஐட்டம் 2 பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஐநா சபையில் ஒரு விடயம். அதை நாங்கள் இன்று ஐட்டம் 4 பேசப்பட வேண்டும் என்று கேட்கின்றோம். எங்களுக்காக ஒரு விசேட அதிகாரியை நாங்கள் நியமிக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம். ஆகவே இன்று எங்களது வலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களது ஒவ்வொரு உறவுகளின் கண்ணீருக்கும் இந்த ஐநா சபை கதை சொல்ல வேண்டும். ஆகவே உலக பொறுமுறையில் நம்பிக்கை இல்லாத நாங்கள் இன்று ஐநா சபையில் ஐநாவின் சர்வதேச பொறுமுறையை நாடி நிற்கின்றோம். எங்களுக்கான தீர்வும் இந்த செம்மணி புதைகுழிக்கான தீர்வும் எங்களுக்கான விசாரணை, சர்வதேச விசாரணை விரைந்து நடக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வலிந்து காணாமாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவியாக இருக்கிறேன். இன்று அம்பாறை மத்திய சந்தையில் தம்பிலிவில் இந்த இடத்தில் 5 நாளாக நாங்கள் ஒரு உணவு தவிர்ப்பு போராட்டம் மேற்கொண்டிருந்தோம். இந்த போராட்டம் என்னத்துக்கு என்று சொல்லியிருந்தால், செம்மணியில் ஒரு எச்சங்கள் எடுக்கப்பட்டதுக்கு 240க்கு மேற்பட்ட எச்சங்களை தோண்டி எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த எலும்புக்கூடுகள் இன்றைக்கு சாட்சியம் அளிக்கிற அளவுக்கு முன்வந்து நிற்கின்றது. அந்த விடயத்தில் எங்களுடைய காணாமாக்கப்பட்ட பிள்ளைகளையோ கணவன்மாரோ சகோதரமாரையும் இன்றைக்கு நாங்கள் அந்த புதகுழியில் உள்ளதா என்ற ஒரு எண்ணம் தோண்டி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, வடக்கு கிழக்கில் சுமார் 22 புதகுழிகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த 22 புதகுழியிலும்
சர்வதேசம் ஆய்வு செய்து எங்களுக்கு அந்த உள்ள புதகுலியில் உள்ளவர்கள் யார் என்று எங்களுக்கு அடையாளம் காட்டணும். நாங்கள் 17 வருடங்களாக எங்களுடைய பிள்ளைகள் இருக்கார்களா இல்லையான்னு தேடிக்கொண்டு இருக்கிறோம். இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுக்கான பொறிமுறைகளை செய்யவில்லை. ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கும் இல்லை. எங்களுக்கு உலக பொறிமுறைக்குள்ளே நாங்கள் உள்வாங்க மாட்டோம். எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை தான் வேண்டும் கொண்டு நிற்கின்றோம். அது மட்டும் இல்லை, இந்த கடந்த 6ஆம் மாதம் 25ஆம் தேதி எங்களுடைய ஐநா செயலாளர் இங்கு வருகை தந்திருந்தால் காணாமாக்கப்பட்டவரை திருகோணமலையில் 3 பேரையும் எங்களை தனியாக சந்தித்து எங்களுக்கான தீர்மானம் வெகு விரைவிலாக எடுத்து தருவோம் என்று சொன்னார். அதே வேளையில் யாழ்ப்பாணத்திலேயும் அந்த காணாமாக்கப்பட்ட தலைவிமாருக்கு போய் அங்கேயும் கூறியிருந்தால் எங்களுடைய 8 மாவட்ட தலைவர்களுக்கும். ஆனால் அவர் போகும்போது அரச தரப்புக்கு தமிழ் சிங்கள பேரினவாதிகளுக்கு சார்பாக வாக்கு கொடுத்து விட்டு போயிருக்காரு. எங்களுக்கு இது ஒரு அதிர்ச்சி தர வேண்டிய விஷயமா இருக்குது. நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளை தேடி மனத்தாக்கலுக்கும் மன உளைச்சலுக்கும் உள்வாங்கி இருக்கிறோம். இன்னும் எங்களுடைய பேச்சுகளை இன்னும் இந்த சர்வதேசம் கண்டொண்டு பார்க்காட்டி நாங்கள் ஐநாவையும் நாங்கள் நிராகரிக்க வேண்டியதாக இருக்குது. இதை கவனத்துக்கு கொடுத்து எங்களுடைய போராட்டத்தை முன்படுத்தி இந்த மனித எச்சங்களுக்கு முன்படுத்தி எங்களுக்கான ஒரு தீர்மானத்தை ஐநா வெகு விரைவில் பெற்றுத்தரணும். ஆனால் காலம் தாமதிக்காமல் இலங்கை அரசாங்கத்துக்கு 2 வருஷம் காலம் தாமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க இன்னும் வரும் பொழுது இன்னுமே காலம் தாமதித்து எங்களுக்கு அந்த பொறிமுறையே இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் இந்த இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. இது கவனத்துக்கு கொடுத்து எங்களுக்கான தமிழர், எங்களுக்காக பாதிக்கப்பட்ட நாங்கள் ஒரு தலைமைத்துவ குடும்பம் பெண்கள், நாங்கள் வெகு காலத்துக்கு நாங்களும் வாழ போகிறதில்லை. நாங்களும் மன உளைச்சலுக்கு நாளை நாங்களும் இறந்து விடுவோம். ஆனால் அதுக்கு முன்பாக எங்களுடைய பிள்ளைகளுக்கான நீதியை வெகு விரைவில் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிற்கின்றேன். வணக்கம், நான் அமலராஜ் அமலநாயகி, மட்டக்களப்பு மாவட்டம். நாங்கள் கடந்த 17 வருடங்களாக எமது உறவுகளை என்ன நடந்தது என்று கேட்டு இந்த இலங்கை அரசாங்கத்தோடு போராடி கொண்டு இருக்கின்றோம். அந்த பொறுப்பு கூறல் என்ற ஒரு விஷயத்தை இலங்கை அரசாங்கம் சொல்ல வேண்டும் என்பதற்காக எங்களுடைய போராட்டங்களை பல்வேறு வழிகளில் நாங்கள் மாற்றி அமைத்து நாங்கள் அவர்களுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உறவுகளை எங்களிடம் தாருங்கள், அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பொறுப்பு கூறல் என்ற ஒரு விஷயத்துக்குள் உள்ளடக்கி எங்களுக்கான அந்த பொறுப்பு கூறலை இலங்கை அரசாங்கம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இப்போ கடந்த 25ஆம் தேதியில் இருந்து வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் உணவு தவிர்ப்பு போராட்டத்தினை ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றோம். இன்றோடு அம்பாறை தம்புளிவில் மத்திய சந்தைக்கு முன்பாக 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இன்று 1ஆம் தேதியுடன் அதை நாங்கள் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முடித்து வைப்பதற்காக இன்று கிழக்கில் உள்ள 3 மாவட்டங்களைச் சேர்ந்த அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு சேர்ந்த உறவுகளும் தலைவிகளும் இதில் பங்கு பெற்றிருக்கின்றோம். எங்களுக்கு சர்வதேச நீதியின் ஊடான ஒரு பொறிமுறையை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த காணாமல் போனோர் என்பது காணாமல் போனவர்களுக்கான அலுவலகமாகவே இருக்கின்றது. இதை நாங்கள் பல முறை இலங்கை அரசிடமும் சர்வதேசத்திடமும் கூறியிருக்கின்றோம். இது காணாமல் போனோருக்கான அலுவலகம் என்று சொல்லி காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு சர்வதேசத்தின் ஊடாக சர்வதேச முழு ஒத்துழைப்போடு அந்த ஒரு பொறிமுறையை புதிதாக உருவாக்கப்பட்டு எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை பொறுப்பு கூறும் பட்சத்தில் தான் இந்த இலங்கை நாட்டில் அடுத்த எங்களுடைய சந்ததிகள் எங்களுக்கு நடந்த கொடூரம் இல்லாமல் நிம்மதியாக சுயாதீனமாக வாழ்வுரிமையை கொடுப்பதற்கு சர்வதேசம் எங்களுடைய இந்த அவல நிலையை கருத்தில் கொண்டு இதற்கான சரியான ஒரு நீதி விசாரணை சர்வதேசத்தின் ஊடாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் 8 மாவட்டத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்களாக பல வருடங்களாக குரல் கொடுத்து வருகின்றோம். இது இந்த ஐநா ஆணையாளர் இதுவரை வந்த ஒவ்வொரு ஐநா ஆணையாளர்களும்
ஏதோ ஒரு விதத்தில் தமிழர்களுக்கு நடந்தது ஒரு இன அழிப்பு, அந்த மக்களுக்கு நடந்தது ஒரு அநியாயம் என்றதை கூறிவிட்டு சென்றவர்கள் தற்போது வந்த ஐநா ஆணையாளர் எங்களோடு இருக்கும்போது எங்களுடைய துக்கங்களை பகிர்ந்து கொண்டவர் போலும், எங்களுக்கு ஒரு நீதியை பெற்று தருபவர் போலும், நாங்கள் கடைசி வரை உங்களுடன் இருப்போம், கைவிட மாட்டோம் என்று கூறி சென்றார். ஆனால் அங்கே சென்று ஊடகங்களுக்கு சொன்ன கருத்துக்கள் மாறாக இருந்தது. அது எங்களுக்கு சரியான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அழுத்தத்தை தந்தது. அதே போன்று இப்போ ஐநாவிலும் இலங்கையில் இருந்து சென்றிருக்கும் நீதி அமைச்சர்கள் பல்வேறு கருத்துக்களை இந்த காணாமற் போனோர் என்ற சொற்பதத்துக்குள் உள்ளடக்கி அதுக்கான இழப்பீடுகள் கொடுக்கப்படுவதாகவும் அதுகளுக்கான சான்றிதழ்கள் கொடுப்பதாகவும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கேட்பது இழப்பீடோ சான்றிதழோ அல்ல, காணாமல் ஆக்கப்பட்ட எங்களோட உறவுகளை. அப்போ அதற்காக அவர்கள் அதுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும். இன்றைய தினம் சிறுவர்கள் கொண்டாடும் ஒரு சிறுவர் தினம். அந்த நாளில் இந்த பிள்ளைகள் கைகளில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் என்ன நடந்தது என்றதே தெரியல. ஆனால் செம்மணி புதைகுழிகளில் சிறுவர்களின் உடல் எச்சங்களை தோண்டி அகழ்வு பணிகள் செய்யும் போது இன்றைய நாள் அந்த குழந்தைகளை கைகளில் கொடுத்தவர்களின் மனது எவ்வளவு வேதனை அளிக்கும். இருக்கின்ற எங்களுடைய சின்ன சிறுவர்களுடன் கூட எங்களால் அந்த ஒரு சந்தோஷமான நாளை எங்களால் கொண்டாட இல்லாமல் இருக்குது. காரணம் அந்த புதைகுழிக்குள் புதைக்கப்பட்டதும் சிறார்கள். அப்போ அதனால் தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த சிறுவர் தினத்தை கருப்பு தினமாக அனுஷ்டித்து இதையாவது இந்த உலக நாடுகள் உற்று நோக்க வேணும். உற்று நோக்கி இந்த தமிழ் மக்களுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கும் இந்த அராஜகத்துக்கும் ஒரு திட்டமிட்டு அளிக்கப்பட்ட ஒரு இன அழிப்புக்கும் சரியான ஒரு சர்வதேச ஒரு புதிய ஒரு பொறிமுறையை உருவாக்கி சர்வதேசத்தின் ஊடாக நேரடியாக இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்க வேணும், எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு கிடைக்க வேணும், அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை சர்வதேசத்தின் ஊடாக எங்களுக்கு இந்த பொறுப்பு கூறல் ஒன்றை செய்ய வேணும். ஏனென்றால் செய்தது குற்றவாளிகள்கிட்ட நாங்கள் நியாயம் கேட்க இயலாது, செய்ய சொன்னவங்கள்ட்ட நாங்கள் போய் நியாயம் கேட்க இயலாது. அது குற்றவாளிகள்கிட்ட இருந்து இலங்கை அரசு இலங்கை சார்ந்தவர்கள் இந்த குற்றங்களை இழைத்தவர்களுக்கு தப்பிக்க விடாமல் அவர்களுக்கான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் குற்றவாளிகள் இனங்காணப்பட வேண்டும். இனிமேல் இவ்வாறான செயற்பாடுகள் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்றால் அது சர்வதேசத்தால் தான் முடியும். அவர்களை தான் நாங்கள் நம்பவும் வேணும். அவர்கள் தான் இதுக்கான ஒரு தீர்வு தர வேண்டும் என்பதை இந்த நாளில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. வணக்கம். நான் தாமோதரம் பிரதீபன், மனித உரிமை செயற்பாட்டாளர், அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினுடைய ஆலோசகர். இன்றைய தினம் 5வது நாளாக கிழக்கு மாகாணத்திற்கான ஒரு உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்று சுழற்சி முறையிலே அம்பாறை மாவட்டம் தம்பல்வில் மத்திய சந்தை முன்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதே மாதிரியான ஒரு போராட்டம் வடக்கு மாகாணத்திலே வடக்கிலே இருக்கின்ற 5 மாவட்டங்களும் இணைந்து செம்மணி முற்றத்திலே இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது. இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் சிறுவர் தினமாக இருப்பதனால் இன்றைய சிறுவர்களுக்கான மகிழ்ச்சியான நாளிலே எங்களுடைய பல சிறுவர்களும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே அந்த நாளை நாங்கள் கருப்பு தினமாக அனுஷ்டிக்கின்ற வகையிலே இன்றைய இந்த சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தின் 5வது நாளை சிறுவர்களுக்கான கருப்பு தினமாக இந்த இடத்திலே நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம். இந்த போராட்டங்களானது செம்மணியிலே இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற சுமார் 240க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பிலும், இதேபோல இலங்கை பூராகவும் காணப்படுகின்ற மனித புதைகுழிகள் தொடர்பிலும், இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கான நீதி, இனப்படுகொலை, திட்டமிட்ட காணி அபகரிப்புகள் போன்ற தொடர்ந்து இடம்பெறுகின்ற தமிழினத்திற்கு எதிரான அநீதிகளுக்கு சர்வதேச நீதி பொறிமுறைகள் உள்ளடங்கலான ஒரு நீதி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு சர்வதேச நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். தொடர்ச்சியாகவும் இந்த ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச கட்டமைப்புகள் எங்களோடு வந்து பேசுகிற போது எங்களுக்கு சாதகமாக பேசிவிட்டு இலங்கை அரசோடு பேசுகிற போது இலங்கை தேசத்திற்கு ஆதரவாக பேசுவதை நாங்கள் முற்றுமுழுதாக வெறுக்கிறோம் அல்லது மறுக்கிறோம். அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையிலே சென்று பேசிய இலங்கையினுடைய தற்போதைய புதிய ஜனாதிபதி திரு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள்
இதிலே பலஸ்தீனத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அநீதிக்கு எதிராக தன்னுடைய குரலை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவருடைய சொந்த நாட்டிலே அவருடைய நாட்டு மக்களை கொத்து கொத்தாக கொன்றபோது அவருடைய நாட்டு மக்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட விடயத்திற்கும் இதுவரை வாய் திறக்காமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. எனவே நல்ல அரசாக தங்களை காட்டிக்கொள்ளுகின்ற இந்த அரசு பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது போல எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமைக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும். உரிமை தொடர்பிலே சர்வதேச நியமங்களுக்கு அமைய இந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எங்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். உள்ளக விசாரணை அல்லது உள்ளக பொறிமுறைகளை நாங்கள் முற்றுமுழுதாக வெறுக்கின்றோம். சர்வதேச நியமங்களின் அடிப்படையிலான ஒரு பொறிமுறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், வரவேற்கின்றோம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி. நிமிந்தா பார்க்குற கண்ணு உன்னதாயிரம் வாக்கும். வணக்கம் வணக்கம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் ஆணையாளர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம், ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, 1/10/2025. சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட வரும் இனவழிப்பு மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டியும் ஸ்ரீலங்கா உள்நாட்டு பொறிமுறையை முற்றாக நிராகரித்தும் செம்மணி மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள நூற்றுக்கணக்கான மனித புதைகுழிகளின் விவகாரத்திற்கு காலந்தாழ்த்தாது விரைவான சர்வதேச சிறப்பு சுயாதீன விசாரணை ஆணையத்தை நியமித்திட கோரியும் குறித்த சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் 25/9/2025 அன்று யாழ்ப்பாணம் செம்மணியிலும் பின் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டம் தம்பிலிவில் மத்திய சந்தை முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு 1/10/2025 இன்று இப்போராட்டத்தினூடாக சர்வதேசத்தின் கவனத்திற்கு எங்கள் கோரிக்கைகளை வெளியிடுகின்றோம். சர்வதேச சிறுவர் மற்றும் முதியோர் தினம் இன்றாகும். தாயகத்தில் அதிகளவான சிறுவர் குழந்தைகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் உறுப்பினர்கள் 350க்கு மேற்பட்டவர்கள் சர்வதேச நீதி கோரி போராடி நீதி கிடைக்காமலே மனகுலத்தில் இறந்துள்ளனர். ஐநா மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் போல் டர்க் இலங்கை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்து நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்து இலங்கை அரசாங்கம் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த வன்முறை மற்றும் தண்டனையின்மை சுழற்சிகளிலிருந்து மீள்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை இலங்கை தற்போது பெற்றுள்ளது. இதனை தவறவிடக்கூடாது என வலியுறுத்தி கூறியுள்ளார். இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். அத்துடன் அனைத்து வகையான உள்நாட்டு பொறிமுறைகள் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் ஆஃபீஸ் த மிஸ்ஸிங் பேர்சன் OMB நாம் முற்றாக நிராகரிக்கின்றோம். சர்வதேச நீதி பொறிமுறைகளில் மட்டும் நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். சுயாதீனமாக பக்க சார்பற்ற சர்வதேச பொறிமுறையை நாம் கோருகின்றோம். தற்போதைய அலுவலக கருத்திட்டம் ஓஸ்லப் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என கேட்டு நிற்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்கள் மீது மேற்கொண்டு வரும் இன அழிப்பு தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள பன்னாட்டு நீதிமன்றம் பாரப்படுத்தப்பட வேண்டும். 2002 ஜூலை 1 நாளுக்கு காலத்தால் முற்பட்ட குற்றங்களை விசாரிக்கும் வகையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றக்கு முற்பட்ட காலங்களுக்கு விசாரணை மேற்கொள்ள முடியாவிடத்து இலங்கை தொடர்பான சிறப்பு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் மேற்கொள்ள முடியாத விடத்து இலங்கை தொடர்பான சிறப்பு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்றை ஏற்படுத்தி இனவழிப்பு உள்ளிட்ட குற்றவியல் பொறுப்புக்கூறலுக்கான சட்ட நடவடிக்கை அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட வேண்டும். மனித புதைகுழிகள் பற்றி கண்துடைப்பு விசாரணைகளை ஸ்ரீலங்கா அரசு நிறுத்தி சர்வதேசத்தின் கண்காணிப்பு நடைபெற வேண்டும் என கோருகின்றோம். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கே? அவர்களுக்கான சர்வதேச நீதி வேண்டி 3146 நாட்கள் தொடர்ச்சியான வீதி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அவர்களுக்கான சர்வதேச நீதியை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றோம். கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடராது நிறுத்த பின்வரும் உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவது, அனைத்து தமிழ் அரசியல் கைதிகள் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும்.
இரண்டாவது, ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். மூன்றாவது, ஊடகவியலாளர்கள் தமது சுயாதீனமான ஊடகப் பணிகளை முன்னெடுப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். சிங்கள குடியேற்ற பௌத்த மயமாக்கல் நிறுத்தப்பட வேண்டும். தமிழர் தாயக பரப்பில் ஆக்கிரமித்து நிற்கும் சிங்கள இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், நீதி வேண்டி போராடுபவர்கள் மீது புலனாய்வு பிரிவின் அச்சுறுத்தல்கள் உடன் நிறுத்தப்பட வேண்டும். எமது தேசத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் திட்டங்கள் உடன் நிறுத்தப்பட வேண்டும். எமது வளங்கள் சுரண்டப்படுவது உடன் நிறுத்தப்பட வேண்டும். பயங்கரவாத தடுப்பு சட்டம், நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இலங்கையின் நிலையான அமைதி ஏற்படுவதற்கு ஈழத்தமிழருக்கான தனித்துவமான இறையாண்மைக்குரிய தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டு அனைத்து சமூகத்தின் மத்தியஸ்தத்துடன் நிரந்தர அரசியல் தீர்வு குறிப்பிட கால நிர்ணயத்துக்குள் காணப்பட வேண்டும். இயலாத விடத்தை விரைவாக அனைத்துலக சமூகத்தின் கண்காணிப்பின் கீழ் தமிழ் மக்களாகிய எமது தலைவீதியை நாமே தீர்மானிக்க எம்மை நாமே ஆளக்கூடிய பொது வாக்கெடுப்பை நடைமுறைப்படுத்துமாறு சர்வதேச சமூகத்தை கோரி நிற்கின்றோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம், வடக்கு கிழக்கு மாகாணம், தலைவி கனகரஞ்சினி, செயலாளர் ஜெனிரா. நன்றி. ஐக்கிய நாடுகள் சபை, ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை, மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகளின் தூதுவர்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம். நன்றி.